வணக்கம், வெல்கம், நமஸ்கார். வணக்கம் ஐயா. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லுக் மேக்சிங்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சாரி, அதுக்கு பேர் வந்து லுக் மேக்சிங் இல்லை, லுக்ஸ் மேக்சிங். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. எக்ஸாம்பிள் இப்போ இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். சரி, இதெல்லாம் எதுக்கு? சரி, இப்போ லுக்ஸ் மேக்சிங்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட லுக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. சரி, எனக்கு வந்து லுக்ஸ் மேக்சிங்கிறது பர்சனலாக எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு வருஷமாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜெர்னியில் இருந்தேன். அதாவது ஒரு வருஷத்தில் 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துனே இருந்தேன். பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் என் லைஃப்பில் பண்ணல. அப்புறம் தாங்க இந்த லுக்ஸ் மேக்சிங்னு ஒன்று பார்த்தேன். போடு கிளிக்க. லுக்ஸ் மேக்சிங்னா ஒன்றும் இல்லை, உங்கள் முக அழகை அதிகப்படுத்துறது, உங்களோட ஃபிட்னஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்கிறது, பாடியை நல்லா வச்சுக்கிறது, டேப்பர் பாடி, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, SMV செக்ஸுவல் மார்க்கெட் வேல்யூ. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லுக்ஸ் மேக்சிங்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லுக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவாக பார்க்குறாங்க. அப்படியே பேசிக்காக அந்த ஸ்கின் கேரு அந்த ஃபிட்னஸோட விடாமல் உள்ளே போய் அந்த கோல்டன் ரேஷியோ, ஃபேஷியல் அனாலிசிஸு, அப்புறம் அந்த சீக் போன்ஸு, ஹை செட் லோ செட்டு, பா இதுக்கே தனியாக வந்து டிகிரி எடுத்து படிக்கணும் போல். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டெப்பு முன்னாடி எடுத்துகிட்டு போய் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க ஃபேஸில். இப்போ எப்படின்னா, ஒரு ஜா வந்து பார்த்திங்கன்னா ரிசஸ்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஜா சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. அந்த பணத்தை வச்சு எதுலாச்சும் யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட பெரியலாம் இருக்கலாம். நம்ம நாட்டில் சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ சீரியஸாக போகல. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்நேரம் இந்த லுக்ஸ் மேக்சிங்கை பற்றி. நான் சொல்லி நம்பலனா ஒரு சில ரியல் லைஃப் கேசஸை பார்க்கலாம் வாங்க. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னன்னா PSL கார்டுன்னு போட்டிருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த PSL இருக்கலாம், ஆனால் இவரோட அப்பியல் போயிருச்சே. அப்பியல்னா உங்களோட ஃபேஷியல் ஹார்மோனியோட பொறுத்து இருக்கும். PSLா ஃபேஷியல் ஹார்மோனியா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக இந்த PSLன்னு யாரை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் ஸ்கேல் இருக்கும் 1 to 10. இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வருவாங்க. யாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. மென்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கிடைப் இருக்குது. சேடுன்னு வாங்க, பிரிட்டி பாய்னு வாங்க. அதெல்லாம் போக போக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை செட் சீக் போன்ஸ்னு இருக்கும். இந்த ஹை செட் சீக் போன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன் ஸ்மேஷிங் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் ஒன்றும் இல்லை, இந்த மெத்தடில் என்னென்னா, இந்த சுத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீக் போன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த இடத்துல வந்து மைக்ரோ ஃப்ராக்சர் நடக்கும். அது நடக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போன் பெருசாகும்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகுமானே தெரில. ஆனால் அவங்களுக்கு அந்த எலும்பு பெருசாக இருந்தால் தான் அவங்க லுக்கு பார்க்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போன் ஸ்மேஷிங் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான டெக்னிக்கு. மூஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படும். பொதுவாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த அமெரிக்காலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு 6 அடி இருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ப் லென்த்தனிங் சர்ஜரி பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க ஹைட் ஆயிடுறாங்க. நிஜமாங்க, சர்ஜரி பண்ணி அவங்க போன் ஹைட்டை இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஹைட் ஆவாங்க. அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி போகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. பணம் வேஸ்ட் ஆகும். உங்களால் மாதக்கணக்கு உங்களால் நடக்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் தான். நம்ம லைஃப்பில் எல்லா ஃபீல்டையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்லி லுக்ஸ் மட்டும் இல்லை. நம்ம எப்பயுமே நம்ம லுக்ஸையே பாதர் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைன் ஆகிடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்ஸ் மேக்சிங்னா என்ன, அது பொதுவாக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த லுக்ஸ் மேக்சிங்கை ரொம்ப வேறு கட்டத்துக்கு எடுத்து போனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம். வாழ்க்கையில் லுக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, எல்லா ஃபீல்டுலையும் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை பார்த்தோம். மற்ற ஃபீல்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலை, உங்களோட பாடி, உங்களோட ஸ்டேட்டஸு. டாம் க்ரூஸ் அளவுக்கு வர முடியலனாலும் லோ பட்ஜெட் டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லுக்ஸ் மேக்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் லுக்ஸ் மேக்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பண்ணி ஏதாவது கூடமாக போயிடுச்சுன்னா அப்புறம் மாற்ற முடியாது பார்த்துக்கோங்க. பில்டப் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸாக போகல இந்த விஷயம். இப்போ மாடல்ஸு, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை செட் சீக் போன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங் ஜாலைன் இருக்கும், நல்ல திக் ஐப்ரோஸ் இருக்கும், லோ செட் ஐப்ரோஸ் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம ஃபேஸில் இல்லையான்னு நமக்கு தோணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு சில விஷயம் நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயம் நல்லா இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேஷியல் ஃபீச்சரை வச்சு அதை வச்சு கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணணும் நம்ம லுக்ஸை. நம்மளோட பல்லு மஞ்சளாக இருக்கா, பல்லை க்ளீன் பண்ணணும். நம்ம முடி சரி இல்லையா, முடியை கேர் பண்ணணும். ஐப்ரோ திக்காக வச்சுக்கிடுமா, ஆயில் போடணும். ஸோ நம்ம ஃபேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அது மட்டும் பண்ணால் போதும். அவனை மாதிரி ஆக முடியலையே, இவரை மாதிரி ஆக முடியலையான்னு வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரே போன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது இல்லை. நீங்கள் அவங்கள மாதிரி ஆக முடியல, இவங்கள மாதிரி ஆக முடியலன்னு பார்க்காதீங்க. நீங்கள் பழைய லுக்கை விட உங்களோட லுக்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களே, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். முன்னே இருக்கிறத விட நீங்கள் இப்போ பார்க்க நல்லா இருக்கீங்களே, அதை பாருங்கள்.
சரி, நான் அப்படியே ரொம்ப இந்த அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் ஓவராக போகிறேன்னு தெரியுது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பயந்துராதீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லுக்ஸை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பழைய லுக்கை விட. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்ஸ் மேக்ஸிங் பற்றி லைட்டாக ஒரு தீப்பொறியை விதைச்சி விட்டேன். இந்த சேனலில் போக போக நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.